இயேசு வாழ்ந்த நாட்களில் ஒரு நூற்றுக்கு அதிபதியை குறித்து நம்ம பார்த்துருக்குறோம். அவன் தன் வேலைக்காரன் வியாதிப்பட்டு இருந்தான். அவன் வியாதிப்பட்டு இருந்த உடனே அவன் என்ன செய்கிறான்னா, அந்த நூற்றுக்கு அதிபதி என்ன செய்கிறான்னா, ஆளை அனுப்பி விடுறான். ஆள் அனுப்பிவிட்டவன் என்ன சொல்கிறான், இயேசுநாதர் என்ன செய்யணும், என் வீட்டு வேலைக்காரனுக்கு என்ன ஆகணும், சொஸ்தமாக வேண்டும் என்று சொல்லி இயேசுநாதர்கிட்ட போய் அவர் என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. சொல்லிட்டு பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் 5வது வசனம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனை படுகிறான் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்கன்னு சொன்ன உடனே நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்றான். அல்லேலூயா. இங்கே நூற்றுக்கு அதிபதி வீட்டில் இருக்கிற ஒரு வேலைக்காரனுக்காக நேரடியாக இயேசுநாதரையே பார்க்குறார். இந்த நூற்றுக்கு அதிபதி அவனுக்கு திமிர்வாதமாய் கடந்து கொடிய வேதனைப்படுகிறார். இந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லும்போது என்ன சொல்கிறேன்னா, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும், அப்படின்னா நான் ஒரு அரசாங்கத்துக்கு அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்பட்டவனாக தான் இருக்கிறேன். நான் ஒரு கவர்மெண்ட் அதிகாரி. ஆனாலும் எனக்கு கீழே என்ன செய்கிறாங்க, வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. நான் ஒருத்தனை வானா வருவான், போனா என்ன செய்வான், போவான். இந்த செய்யன்னு சொன்னால் என்ன செய்வான், செய்வான். என்னுடைய வார்த்தைக்கே இவ்வளவு வல்லமை இருக்கும் என்று சொன்னால், நான் ஒரு அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தாலும் என் வார்த்தைக்கே இவ்வளவு வல்லமை இருக்கணும், என் வார்த்தைக்கே அந்த வேலை நடக்கும்னு சொன்னால், நீங்கள் அகில உலகத்தையும் ஆளுகிற, நீங்கள் தேவனுடைய குமாரன், நீங்கள் யாருக்கும் கீழ்ப்பட்டு இருக்க இல்லை, எல்லாமே உங்களுக்கு என்ன செஞ்சுருக்குது, கீழ்பட்டிருக்குது. அதனால் நீங்கள் என் வீட்டுக்கு வரணுமல்ல, அவசியம் இல்லை. வாயை திறந்து நீங்கள் வார்த்தை சொன்னாலே அந்த வார்த்தையை எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும், செஞ்சு முடிச்சிடும். நான் நூற்றுக்கு அதிபதியாக இருக்கிறேன், நான் வார்த்தை சொல்கிறேன், இந்த வேலையை செய்யுங்க, அப்படி ஒரு வார்த்தை தான் சொல்கிறேன். அந்த வார்த்தையின்படி அப்படியே வேலை செய்கிறாங்க, அந்த வேலை முடிஞ்சிருது. நான் போய் அதை செய்ய வேண்டிய அவசியம் சொல்லுங்க. இந்த மூட்டை இருக்குதுங்க, இந்த 10 மூட்டை, அதை தூக்கிட்டு போய் அங்கே போடுங்க அப்படி ஒரு வாயில் வார்த்தையினால சொன்னாலே போதும், அந்த வேலை என்ன செஞ்சிருது, நடந்துருது. நான் ஒரு அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன், ஆனால் எனக்கு கீழ்ப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. நான் சொன்னாலே நடக்கும்னா, நீங்கள் சொன்னால் நிச்சயமாக என்ன செய்யும், நடக்கும். நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டியதில்லை, சொல்லுங்க. நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். நீங்கள் வந்து சொஸ்தமாக்க வேண்டியதல்ல, உங்கள் வார்த்தையினால் சொன்னாலே சொஸ்தமாவான். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரக்கூடாதுன்னு நான் சொல்ல வரலை, நான் அதுக்கு தகுதியே இல்லை. நான் நூற்றுக்கே அதிபதியாக இருந்தாலும், எனக்கு கீழே பல நூற்றுக்கணக்கான ஆட்கள் வேலை செய்தாலும், ஏன் அவ்வளோ பெரிய ஆளாக இருக்க, மற்ற மக்களுக்கு முன்பதாக நான் ஒரு பெரிய பட்டாளத்துக்கு ஒரு தலைவர், ஒரு ஆர்மி தலைவர், அப்படி இருந்தாலும் நீங்கள் என் வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கும் தகுதி இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். இவர் ஒரு ரோம பட்டாளத்தில் உள்ளவர் தான். இந்த நூற்றுக்கு அதிபதி யாரு, ரோம படையில் உள்ளவர். இவர் புறஜாதியாக இருக்கிறார். இவர் சொல்றாரு, என் வீட்டுக்கு நீங்க வர்றதுக்கு நான் தகுதி இல்லாமல் இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இல்ல, நீங்க என் வீட்டுக்கு வந்தா மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படி நினைக்கலங்க. ராமே, எனக்கு அந்த தகுதி இல்லைன்னு தன்னை தாழ்த்துகிறான். அது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தையை அதிகமாக என்ன செய்கிறான், விசுவாசிக்கிறான். நீங்கள் சொன்னாலே போதும் நடக்கும் அப்படின்னு முழுசாக அவருடைய வார்த்தையை 100க்கு 100 நம்பினான்.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுநாதர் என்கிட்ட வந்து என்ன செய்யணும் சொல்லுங்க? இயேசுநாதரை நான் கண்ணால் பார்க்கணும், இயேசுநாதரை நான் தரிசனத்தில் காணணும், இயேசுநாதர் நேரடியாகவே என்கிட்ட என்ன செய்யணும்? வந்து பேசணும். எப்படி பேசணுமா சொல்லுங்க? வந்து பேசணுங்க. அப்படின்னா தான் அப்படிங்கிறோம். ஆனால் இந்த புறஜாதியாக இருக்கிற இந்த 100க்கு அதிபதியானவன் நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. 100க்கு அதிபதி இயேசுநாதரை தேடி வந்தான். 100க்கு அதிபதினா 60 குழுவுக்கு தலைவர், 100 காலாட்படை, 100 ஈட்டி பிடிச்சிட்டு போகிறவங்க, 35 குதிரை வீரர்கள், இப்படி இதுபோல் என்ன செய்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஏறக்குறைய 60 குழுக்களுக்கு தலைவர். இன்றைய காலத்தில் அவர் கமிஷனர்னு சொல்கிறாங்க. கமிஷனருக்கு சமமாய் அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? இருந்திருக்கிறார். அப்படி வெறும் 100 பேருக்கு அதிபதினு நான் ரொம்ப காலம் நினச்சிட்டு இருந்தேன். அப்படி இல்லை, இவ்வளோ 100கணக்கான ஆயிரக்கணக்கான பேருக்கு அவர் யார்? அவர் அதிபதியாய், தலைவர், அத்தனை பேர் அவர் நடத்துகிறவராய், இன்றைய கால கமிஷனருக்கு சமமாய் அவர் என்ன செய்கிறாரா? 100க்கு அதிபதி இருந்தார். அவர் இயேசுநாதரை தேடி என்ன செய்தார்? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் இயேசுநாதரை தேடி வந்து சொல்றாரு, இல்லைங்க நான் தான் உங்களை தேடி வரணும். உலகத்தின் பார்வைக்கு நான் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கலாம், பெரிய பதவியில் இருக்கலாம், ஆயிரக்கணக்கான பேருக்கு தலைவனாக இருக்கலாம், ஆனால் நான் தான் உங்களை தேடி வரணும். நீங்கள் ஒரு நாள் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி இல்லை. எனக்கு அதிகாரம் இருக்கலாம், நான் அதிகாரியாக இருக்கலாம், நான் பெரிய ஆட்களாக இருக்கலாம், நான் எல்லாத்திலும் உயர்ந்தவனாக இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரே, நம்ம ஆளுங்க என்ன செய்வாங்க? இவன் ஒரு புறஜாதி 100க்கு அதிபதி அப்படி சொல்கிற. அப்படி நம்ம ஆளுங்க கூட இருந்து சீசர் என்ன சொல்லுவாங்க? தோமா என்ன சொல்வார்? நான் அவரை கண்ணினால் பார்க்கணும், அவர் காயத்தை என் கையை போட்டு தொட்டு பார்க்கணும், அப்போ தான் நான் என்ன செய்வேன் சொல்லுங்க? நம்புவேன்னு சொல்கிறார். எங்கே போய் பார்ப்பாரு? இயேசுநாதர் என்கிட்ட வரணும், நான் அவரை பார்க்கணும், நான் அவரை தொடணும், அப்புறம் தான் என்ன செய்வேன்? நம்புவேன் அப்படின்னு சொல்றார். இவர் என்ன செய்கிறார்? தேவனை இயேசுநாதரை தேடி வந்து வேலைக்காரன் திமிர்வாதமாக இருக்கிறான், அதனால கொடிய வேதனைப்படுறான், அவனுக்கு நீங்கள் சுகத்தை கொடுக்கணும். அப்படி இயேசுநாதரை தேடினான், இயேசுநாதரை கண்டு கொண்டான், இயேசுநாதர் இடத்துல வேண்டினான், அதன்படி அவன் விண்ணப்பத்திற்கு பதில் வந்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமை. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக.